Assalamualaikum friends, welcome to CA vlog. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே பெருநாள். அல்ஹம்துலில்லாஹ்னு நோன்பு எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளும் கூட. அண்ட் வந்து இன்னையோட அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ தான் குளிச்சுட்டு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாகி வந்திருக்கிறோம். நம்ம வந்து தொழுவ போனோம் அப்படின்னாலே நைட்டி அண்ட் ஃபர்தா தான் போவோம். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் வீடியோவை முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து எழுந்ததோட 3:30 மணிக்கு, அதாவது தூங்கலை, நம்ம தான் பெருநாள் அப்படின்னால தூங்க மாட்டோம், முடிச்சுட்டே தானே இருப்போம். 3:30 மணிக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வட்டலப்பமே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ வட்டலப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும் வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு. மோஸ்ட்டாக வந்து எங்கள் ஊரில் இடியப்பம் தான் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா சாஃப்டான இடியப்பம் பெருநாளைக்கு. எல்லார் வீட்லேயுமே கறி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் அதே இருக்கும். மட்டன் குழம்பு வச்சுட்டோம். உருளைக்கிழங்குலாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சாச்சு. மட்டன் குழம்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் நெய்லாம் சேர்த்து பண்ணுறது. இதுவும் மட்டன் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தாலே வாய் ஊறும் பாருங்க. இது வந்து மட்டன் கிரேவி. அப்புறம் பாருங்க தேங்காய் பால் ரசம். இடியப்பம், மட்டனு, தேங்காய் பால் ரசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா மெயினானது மார்னிங் டீ குடிக்கணும்ல, ஸோ அதனால டீயும் போட்டு ஃப்ளாஸ்கில் முடிச்சாச்சு. இது வந்து பிள்ளைகளுக்கு ஆடுறதுக்காக டீ வச்சாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுபு தொழுவ போகிறோம். சுபு டைம் ஆயிடுச்சு. ஸோ சுபு தொழுவ போகிறோம். அப்படியே தொழுதுட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை ஆண்டுகள் நல்லா சுபுவை தொழுந்துட்டு இடியப்பம் கறிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் வந்து திடல் தொழுவ ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டாக இங்கே 7 மணிக்கு திடல் தொழுவ ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லியிருக்கிறா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 6:30 35 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொழுவ போகணும். அண்ட் இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நேற்று பாதி பேர் பெருநாள் கொண்டாடிட்டாங்க, இன்னைக்கு பாதி பேர் பெருநாள் கொண்டாடுறாங்க. ஆனால் நேற்று கொண்டாடினாங்கல்ல, அதான் வந்து கரெக்டு. இன்னைக்கு வந்து பிறை 2 தான் நாங்கள் பார்த்தது. நல்லா பெரிய பிறையாக இருந்துச்சு. சரி, எல்லாம் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து சாயாவை குடிச்சிட்டு சுற்றுலா கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். திடல் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. அதான் படப்படன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். என்னமா சொல்ல வர்றீங்களா? தூக்கத்தில் இருக்கிறா. எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து சல்லாவோட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா திடலில் அங்கங்கே போன தடவைலாம் போய் கல் குத்திக்கிட்டே இருந்துச்சு. தொழுவுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதனால சல்லாவை கொண்டு போயிடுறேன். போகுமா, டைம் ஆச்சு தக்கு போய் சொல்லிட்டா. சரியாக
நம்ம தொழுவி முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு. என்னோட அவுட்ஃபிட் இன்னும் போடல. நான் வந்து நைட்டி தான் போட்டு எப்பவுமே தொழுவேன். இதுதான் என் மூத்த மகனோட அவுட்ஃபிட். சரிங்க, பிளாக்ல கிரீன் கலர் போட்ட மாதிரி, அப்புறம் கிரீன் வேஷ்டி. இதான் என் பிள்ளையோட அவுட்ஃபிட்டு. நான் வந்து இனிமேல் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொந்த பந்தங்கள் வீட்டுக்குலாம் போவேன். பார்த்தீங்களா என் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட்டு, என் பிள்ளையோட அவுட்ஃபிட்டு இதுதான். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் இனிமேல் தான் போடுவோம். நான் அலிஃப் ஆஃபி இதெல்லாம். ஃபேண்டாஸ்டிக் ஆசிஃபா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எடிட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். பாரு, உனக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியுமா முதல்ல? சரி, இதை விட்டு வெளியே வாவோம். இப்படி கொடுத்தா மொத்தமா போயிரும்லமா. எப்படி இப்போ போ. ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக். இதா கூடல ஈதுல் ஃபித்ர். இது கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போதான் பெருனா வைப் ஸ்டார்ட் ஆகுது. अस्सलाम वालेकुम अस्सलाम ईदगाह यारो வெட்டையே புலி ராணம் செம்மலா சமைக்கிறோம். பயங்கர மார்ச்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ அம்மாரே, நீங்க வில்லேஜ் குக்கிங் சேனல் ஃபேனா? சரி, ஓகே. வட்டலப்பம் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். சரி, இப்போ வட்டலப்பம் வச்சு சாப்பிட போகிறோம். இல்லை, இப்படி எடுத்தமாக்கு புட்டு மாதிரி வரும். வாவ், ஓகே. வட்டலப்பம் பெருநாளைக்கு வந்து வட்டலப்பம் வச்சோன்னே பெருநாள் கொண்டாடின மாதிரி இருக்கும். அதனால வட்டலப்பம் வச்சாச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. நான் தான் வச்சேன் வட்டலப்பம். இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இதே என்னோட அவுட்ஃபிட்டு. பட்டு உருக்கியாச்சு. இது அஃபீதோட அவுட்ஃபிட் தான். அப்புறம் ஆலி என்னோட செகண்ட் பையனோட அவுட்ஃபிட் இது. எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபேமிலியை பார்க்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகும்ல. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்காக போக போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா திடல் தொழுவும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. தூரத்துலேருந்து ஒரு 2 பேர் ஓடி வந்தாங்க. நான் தொழுது முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல, பயான்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரையும் பார்க்குறதுக்காக. அப்போ வந்து ஓடி வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்டாவில் வந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் எப்போ தான் வீடியோஸ் போடுவீங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உங்களோட வந்து ஃபோட்டோவும் எடுக்க சொன்னாங்க. ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோஸ்லாம் நிறைய போட முடியும். சரி, இப்போ வந்து பிள்ளைகளெலாம் கூட்டிகிட்டு ஃபேமிலியை பார்க்குறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்காக போயிடுவோம். என்ன கொடுத்தாரு? கறி வேணுமா? சரி தரேன். சாப்பிடு. என்ன திங்கிறிய? மீன் இல்ல, கறி. இப்போதான் வந்து ஃபேமிலியா எல்லாரும் வீட்டுக்கு போய் சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த நோம்பு டைம்ல தான் இந்த மாதிரி எல்லாரையும் மொத்தமாக மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறோம்.
எக்ஸ்ட்ரா வந்து கோழிக்கறி மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கோம். மட்டன் பண்ணதோட எக்ஸ்ட்ரா கோழிக்கறி மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம். ஏன் எப்படி போகுது மூஞ்சி? என்ன சாப்பிட்றா? என்ன சாப்பிட்றிய? கறியா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? கோழிக்கறி நல்லா இருக்குதா? சோறு சாப்பிட்றியா? அது சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க. கறி பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. டேஸ்டா இருக்கா? சோறு சாப்பிடுவோம். ஊக்காரக்கா வர்றா. சிக்கன் 65 வச்சு சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட. உங்கள் வீட்டிலலாம் வந்து பெருநாளைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எல்லோரும் வாங்க சாப்பிட. பிஸ்மில்லா. சாப்பிடலாமா? Five hours later. சாப்பிட்டுட்டு நல்லா வந்து தூங்கிட்டேன். எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு பெருநாளைக்கு நல்லா தூக்கம் வரும். ஃபஸ்ட்டு பெருநாளைக்கு அதோட தூங்கி எழும்பி இப்போ சாயா குடிச்சிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணிமேட்டுக்கு போகணும். அதனால் இனிமேல் தான் ரெடி ஆகணும். டீயை குடிப்போம். ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8:30 மணி ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் வந்து மணிமேட்டுக்கே போகிறோம். எங்கள் ஊரில் நிறைய இடத்துல போட்டுருக்குறாங்கன்னா முக்குரோடு பக்கம் ஒன்று போட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மணமேட்டுக்கு போகிற வீடியோ வந்து இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த விலாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே எங்களோட பெருநாள் விலாகு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய். வாங்க போ. பாய் சொல்லிட்டு வா. Bye. See you. Bye, see you.